மார்ச் மாதம் 2ஆம் தேதி, தவக்காலம் 2ஆம் வாரம், திங்கட்கிழமை. முதல் வாசகம். தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9. இறை வசனங்கள் 4 முதல் 11 முடிய. என் தலைவரே, நீர் மாட்சிமிக்க அஞ்சுதற்குரிய இறைவன். உம்மீது அன்பு கொண்டு உம் கட்டளைகளின்படி நடப்பவர்களுடன் நீர் செய்து கொண்ட உடன்படிக்கையை காத்து அவர்களுக்கு பேரன்பு காட்டுகின்றீர். நாங்கள் பாவம் செய்தோம், வழி தவறி நடந்தோம், பொல்லாதவர்களாய் வாழ்ந்து உம்மை எதிர்த்து நின்றோம். உம் கட்டளைகளையும் நீதி நெறிகளையும் கைவிட்டோம். எங்களுடைய அரசர்கள், தலைவர்கள், தந்தையர்கள், நாட்டில் உள்ள மக்கள் அனைவருக்கும் இறைவாக்கினர்களாகிய உம் ஊழியர்கள் உமது பெயரால் பேசியதற்கு நாங்கள் செவி கொடுக்கவில்லை. என் தலைவரே, நீதி உமக்கு உரியது, எமக்கோ இன்று வரை கிடைத்துள்ளது அவமானமே. ஏனெனில் யூதாவின் ஆண்களும் எருசலேம் வாழ் மக்களும் இஸ்ரவேலை சார்ந்த யாவரும் ஆகிய நாங்கள் உமக்கு எதிராக செய்த துரோகத்தின் பொருட்டு அருகிலோ தொலைவிலோ உள்ள எல்லா நாடுகளுக்கும் உம்மால் இன்று வரை விரட்டப்பட்டுள்ளோம். ஆம் ஆண்டவரே, அவமானமே எங்களுக்கும் எங்கள் அரசர்களுக்கும் தலைவர்களுக்கும் தந்தையர்களுக்கும் கிடைத்துள்ளது. ஏனெனில் நாங்கள் உமக்கு எதிராக பாவம் செய்தோம். எங்கள் தலைவரும் கடவுளுமாகிய உம்மிடத்தில் இரக்கமும் மன்னிப்பும் உண்டு. நாங்களோ உம்மை எதிர்த்து நின்றோம். எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் தம் ஊழியர்களான இறைவாக்கினர் மூலம் தம் திருச்சட்டங்களை அளித்து அவற்றின் வழியில் நடக்குமாறு பணித்தார். நாங்களோ அவரது குரலொலியை ஏற்கவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, வசனங்கள் 36 38 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்போதுதான் நீங்களும் கண்டனத்திற்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். பிரியமானவர்களே, ஒரு பங்கில் ஒரு மிகப்பெரிய பணக்காரர் இருந்தார். மகா கஞ்சரான அவர் பங்கிற்கென்று எதையுமே செய்தது கிடையாது. ஒரு நாள் பங்கின் வின்சென்ட் டி பவுல் சபையைச் சேர்ந்த ஒருவர் அவரை அணுகி, உங்களின் மாத வருமானம் மட்டும் ஏறத்தாழ 5 லட்சங்களை தாண்டும் என்று எங்களுக்கு தெரியும். இவ்வளவு வருமானம் பெறும் நீங்கள் பங்கிற்கென்று ஏதாவது உதவிகள் செய்யலாமே என்று கேட்டாராம். அவ்வளவுதான். எரிச்சலடைந்த பணக்காரர் கோபத்தோடு, என் மாத வருமானம் 5 லட்சங்களை தாண்டும் என்று தெரிந்து வைத்திருக்கிறீர்களே, பக்கவாதத்தால் படுத்த படுக்கையாய் என் தாய் இருப்பது உங்களுக்கு தெரியுமா? 4 குழந்தைகளோடு கணவனை இழந்து என் தங்கை துன்புறுவது உங்களுக்கு தெரியுமா? விபத்தில் சிக்கி என் தம்பி மருத்துவமனையில் பல மாதங்களாக சிகிச்சை பெற்று வருவது உங்களுக்கு தெரியுமா என்று வரிசையாக கேள்விகளை அடுக்கினாராம். இவ்வளவு பேருக்கு இவர் உதவி செய்வது தனக்கு தெரியாமல் போய்விட்டது என்று நினைத்த வின்சென்ட் டி பவுல் சபை உறுப்பினர், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல வாயெடுத்தாராம். ஆனால் அதற்கு முன்பாகவே அந்த பணக்காரர் தன் உரையாடலை இவ்வாறு தொடர்ந்தாராம்: இவ்வளவு தூரம் கஷ்டப்படுகிற இவர்களுக்கே நான் ஒரு சல்லி பைசா கூட கொடுப்பதில்லை. பங்கிற்கு மட்டும் நான் எவ்வாறு கொடுப்பேன் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்று கேட்டாராம். அன்பிற்குரியவர்களை, பெறுவதற்கு தயாராக இருக்கும் நம்மில் பலர் கொடுப்பதற்கு தயாராக இருப்பதில்லை. எனினும் இன்றைய நற்செய்தியில் இறைமகன் இயேசு பெறுவதற்கான வழி கொடுப்பதே என்கின்றார். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாக அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள் என்கின்றார். இந்திய ஆன்மீக ஞானியாகிய வள்ளலார்
வாழ்க்கையில் தருபவர்கள்தான் பெறுபவர்களை விட உண்மையிலேயே அதிகமான நன்மைகளை அடைகிறார்கள் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, இயேசுவின் மேற்கண்ட வார்த்தைகளில் இன்னொரு செய்தியும் அடங்கியிருக்கிறது. எதை நாம் பிறருக்கு கொடுக்கிறோமோ அதுவே மீண்டும் நமக்கு கொடுக்கப்படும் என்பதே அந்த செய்தி. கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தைகளை கொஞ்சம் விரிவாக்கினால், நல்லதை கொடுங்கள் உங்களுக்கு நல்லது கொடுக்கப்படும், தீயதை கொடுங்கள் உங்களுக்கு தீயது கொடுக்கப்படும் என்று சொல்லலாம். இந்த உலகம் முகம் பார்க்கும் கண்ணாடி போன்றது. கண்ணாடிக்கு முன்னால் எத்தகையது இருக்கிறதோ அதற்கேற்பவே கண்ணாடிக்குள்ளே இருப்பது இருக்கிறது. பிறருக்கு நாம் நல்லதை கொடுத்தோம் என்றால், அதாவது மன்னிப்பு, இரக்கம் ஆகியவற்றை கொடுத்தோம் என்றால் நாமும் நல்லதை பெற்றுக்கொள்ளுவோம். நாம் பிறருக்கு கெட்டதை கொடுத்தோம் என்றால், தீர்ப்பு, கண்டனம் இவற்றை கொடுத்தோம் என்றால் அவற்றையே மீண்டும் பெற்றுக்கொள்ளுவோம். நாம் பிறருக்கு கொடுப்பது சுற்றி வளைத்து மீண்டும் நம்மிடமே வந்து சேரும் என்பது நம்மில் பலரது வாழ்க்கை அனுபவம் கூட. இயேசு இவ்வாறு கூறுவதனுடைய பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கை தத்துவம் என்ன என்று சிந்திக்கலாம். இந்திய ஆன்மீக மரபில் அத்வைதம் என்ற பிரிவு ஒன்று உண்டு. இதன் பொருள் இரண்டு அல்ல, அதாவது கடவுளும் நானும் இரண்டு அல்ல என்பது இதன் அர்த்தம். வெளிப்படையாக பார்க்கின்ற பொழுது கடவுளும் நாமும் வேறு வேறு போல தோன்றினாலும் நமக்குள்ளே பயணம் செய்து பார்த்தோம் என்றால் கடவுள் நமக்குள்ளே இருப்பதை கண்டுகொள்வது மட்டுமல்லாமல் கடவுளும் நாமும் வேறு வேறு அல்ல என்பதை கண்டுகொள்வோம். இவ்வாறு ஒவ்வொரு மனிதருமே தனக்குள் இருக்கும் கடவுளை கண்டுகொள்ள முயற்சி எடுக்கின்ற பொழுது நம் அனைவரையும் இணைக்கும் ஒரே சக்தி கடவுள் என்பதை புரிந்து கொள்வோம். வேறு வகையில் சொல்லப்போனால் நாம் அனைவருமே கடவுளின் நீட்சியாக இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்வோம். எனவே சக மனிதரை காயப்படுத்துவது என்பது அவருக்கு உள்ளே இருக்கிற கடவுளை காயப்படுத்துவதற்கு சமம். பிறருக்குள் இருக்கிற கடவுளை காயப்படுத்துவது என்பது நமக்குள் இருக்கிற எனக்குள் இருக்கிற கடவுளை காயப்படுத்துவதற்கு சமம். காரணம், இருவருக்குள்ளும் ஒரே கடவுள் தானே இருக்கின்றார். எனக்குள் இருக்கிற கடவுளை காயப்படுத்துவது என்பது என்னையே காயப்படுத்துவதற்கு சமம். வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமென்றால், பிறரை காயப்படுத்தும் ஒவ்வொரு முறையும் நம்மை அறியாமல் நம்மையே நாம் காயப்படுத்திக் கொள்ளுகிறோம். இதற்கு மாறாக பிறருக்கு நல்ல காரியங்கள் செய்ய முனைகின்ற ஒவ்வொரு முறையும் நமக்கு நாமே நல்ல காரியங்கள் செய்து கொள்கின்றோம். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களது வாழ்வில் நாங்கள் எதை பெறுகிறோம் என்பது பிறருக்கு நாங்கள் எதை கொடுக்கிறோம் என்பதை பொறுத்தது என்பதை உணர்ந்து நல்லவற்றை மட்டுமே பிறருக்கு கொடுக்க எமக்கு வரம் தருவீராக. ஆமேன். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். இரக்கம் காட்டுங்கள், இரக்கம் காண்பீர்கள். அன்பே வாழ்வின் அடிநாதம், அன்பில் வளர்வோம் எந்நாளும். பாவம் செய்தோம், உம்மை மறந்தோம். உம்முடைய கட்டளையை மீறினோம், ஆனாலும் கருணை கடலா நீர், கைவிடாத தந்தை நீரே. தானியேல் போல் கண்ணீர் சிந்தி மனம் திரும்பி உம்மை நாடுவோம். மாயமும் நீதியும் நீடேனே. எங்கள் நம்பிக்கை நீரே. இரக்கம் உள்ளவராயிருங்கள் என்றே இறுகிய எம் இதயம் உடையட்டும். தந்தை
இரக்கம் காட்ட எங்கள் இதயத்தை மாற்றுவி குற்றம் எண்ணாத கண்களை தாரும், தீர்ப்பு சொல்லாத நாவை தாரும், மன்னிக்கும் உள்ளம் தந்தருளி அன்பின் தாழில் நடத்துவி கொடுத்தால் நிரம்ப அளிப்பீர், அழுத்தி அசைத்து பொங்கவிட்டு அன்பின் அளவால் வாழ்வை நிரப்பி ஆசீர்வாதம் பொழிவீராண்டவரே. இரக்கம்